الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يمحق الله الربا ويربي الصدقات والله لا يحب كل كفار أثيم صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم اتقوا النار ولو بشق تمرة صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனும் இணை துணையற்றவனுமாகிய அல்லாஹுவை போற்றுகிறேன் புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய தூதர் எம் தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள், மனைவிமார்கள், சஹாபாக்கள், அவர்களுடைய வழிவந்த உண்மையான முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் சொரிந்தருள்வாராக. புனிதமான ஜும்மாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தவனை பயந்து வாழ்க்கையில் தக்வாவை கடைபிடித்து நடக்குமாறு எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்று சொல்லக்கூடிய இறை கட்டளையை பிறப்பிக்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரிகளே, புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதம் மூன்றில் ஒரு பகுதியை கடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்துடைய ஒவ்வொரு வினாடியையும் சிறப்பானதாக நன்மை பொருந்தியதாக வைத்திருக்கிறார். இந்த ரமலானிலே ஒரு மனிதன் உண்மையான ஈமானோடும் தக்வாவோடும் நன்மையை எதிர்பார்த்தும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதை, அல்லாஹ்வுக்கு நலவானதை, சமூகத்துக்கு தேவையானதை யார் செய்கிறானோ அதற்குரிய கூலி நிச்சயமாக கிடைத்தே தீரும். அந்த கூலி அபரிமிதமாக கிடைக்கும். ஏனைய காலங்களிலே ஒரு சுன்னத்தை செய்தால் ஒரு சுன்னத்துக்குரிய கூலி மட்டும்தான் கிடைக்கும். ஒரு ஃபர்தை செய்தால் ஒரு ஃபர்துக்குரிய கூலி மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் ரமலான் மாதத்துக்குரிய சிறப்பு என்னவென்றால், ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்துடைய நன்மையையும் ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துகளுடைய நன்மையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பதாக இந்த ரமலானுடைய மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய சிறப்பை எடுத்து கூறுகின்ற பொழுது சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமலானுடைய மாதம் பரக்கத்து பொருந்திய மாதம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே பரக்கத்து பொருந்திய ஒரு மாதம் தான். இதனுடைய ஒவ்வொரு பாகங்களும் பரக்கத்து பொருந்தியது. ரமலானுடைய ஒவ்வொரு விடயங்களும், பகல் காலங்களிலே நோன்பு வைப்பது, இரவு காலங்களிலே கியாமுல் லைல், தராவீஹுடைய தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை, இது போன்ற திக்ர் ஔராது திலாவத்துகளிலே ஈடுபடுவது, நோன்பு வைப்பதற்கும் நோன்பு திறப்பதற்குமான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது, ஏழை எளியவர்களை கவனிப்பது, அடுத்தவர்களோடு அந்யோன்யமாக நடந்து கொள்வது, ஏன் ஒருவன் எங்களோடு சண்டை பிடிப்பதற்காக வந்தால் கூட நான் நோன்பாளி என்று சொல்லி ஒதுங்கி விடுவது, இப்படியெல்லாம் அந்த ரமலானுடைய ஒவ்வொரு பகுதிகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பகுதிகளும் பரக்கத்து பொருந்தியதாகவே காணப்படுகிறது.
கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, நான் இன்றைய குத்துபாவிலே உங்களோடு கலந்துரையாட எடுத்துக்கொண்ட தலைப்பு ரமலானும் தர்மம். இந்த ரமலானுக்கும் தர்மத்துக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. சதகா, இமாம்கள் இந்த சதகா என்று சொல்லுகின்ற இந்த பதத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள். ஒன்று வாஜிபானது, இரண்டாவது சுன்னத்தானது. தர்மத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள். ஒன்று வாஜிபானது, இரண்டாவது சுன்னத்தானது. சுன்னத்தான தர்மம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அடுத்தவர்களுக்கு ஏதாவது பணத்தாலோ பொருளாலோ உதவி பண்ணுவது கூட தர்மமாக அமையும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்கு மனிதன் சதக்கா கொடுக்க வேண்டும். 365 மூட்டுகள் மனிதனுடைய உடம்பில் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் பதிலாக மனிதன் தர்மம் கொடுக்க வேண்டும் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொன்ன பொழுது, சஹாபாக்களில் நம்மை போன்று பணக்காரர்களும் இருந்தார்கள், ஏழைகளும் இருந்தார்கள், அன்று தேடி வாழ்ந்தவர்களும் இருந்தார்கள், அன்றைக்கு தேட முடியாமல் பட்டினியோடு இருந்தவர்களும் இருந்தார்கள், செல்வ செல்வாக்கில இருந்தவர்களும் இருந்தார்கள். சஹாபாக்களில் அதிகமானவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நாளும் 365 மூட்டுகளுக்கும் சதகா கொடுப்பதற்கு எங்களில் அந்த அளவுக்கு முடியாதவர்களாக இருக்கிறோமே யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும், நலவான ஒவ்வொரு காரியமும் சதக்காவாக, நன்மையாக அது மாறுகிறது. கலிமாவை சொல்லுகிறீர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், அதுவும் சதக்கா தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், இவை ஒவ்வொன்றும் சதக்காவாக எழுதப்படுகிறது. பணத்தாலோ பொருளாலோ உதவி செய்கிறீர்கள், சதக்காவாக எழுதப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், நீங்கள் பாதையில் நடந்து செல்லுகிறீர்கள், பாதையில் அடுத்தவர்களுடைய, ஏன் உங்களுடைய காலுக்கு குத்துப்படுவதற்கு ஒரு ஊசி இருக்கிறது, ஒரு முள் இருக்கிறது, ஏதாவது இடர் தரக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் பாதையில் இருக்கிறது. ஏன் உதாரணத்துக்காக ஒரு மரத்திலிருந்து ஒரு ஓலை விழுந்திருக்கிறது, ஒரு மரத்திலிருந்து ஒரு ஓலை நாம் போகின்ற பாதையிலே குறுக்கால விழுந்திருக்கிறது. ஏன் எனக்கு முன்னாலே போன ஒரு வாகனத்திலே ஒரு உரிமட்டை விழுந்திருக்கிறது. கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, இப்படியான தீங்கு தரக்கூடிய, மனிதனுக்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய, மனிதனுடைய அந்த மனிதன் சென்று வரக்கூடிய அந்த பாதையில் அவனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை நீங்கள் அகற்றுகிறீர்கள் என்றால் அதுவும் சதக்காவாக பதியப்படுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, எனவே அந்த அடிப்படையிலே மனிதன் நலவுக்காக செய்கின்ற, மனிதன் அல்லாஹ்வுக்காக செய்கின்ற, மனிதன் நன்மைக்காக நியத்து வைத்து செய்கின்ற ஒரு மனிதன், அவனால் நிகழ்கின்ற ஒவ்வொன்றும் நன்மையாக சதக்காவாக எழுதப்படுகிறது. ஆனால் இந்த இடத்திலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பிலே வரக்கூடிய சதக்கா என்பது பண ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் செய்யப்படுகின்ற சதக்கா. நம்முடைய சமூகத்திலே பல பேர் இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா எல்லோரையும் ஒரே தரத்தில் வைக்கவில்லை. சிலர்களை அல்லாஹ் தஆலா நல்ல செல்வ செழிப்போடு உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார். சிலர் சாதாரண தரத்தில் இருக்கிறார்கள். சிலர் அன்றைக்கு கூலி வேலை செய்து உழைத்து வாழக்கூடிய ஏழை மக்களாக, மிஸ்கீன்களாக இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இப்படித்தான் இந்த சமூகத்தை வைத்திருக்கிறான். இந்த சமூகத்துடைய நியதியை அல்லாஹ் தஆலா இப்படித்தான் படைத்து வைத்திருக்கிறான். ஒருத்தர் இன்னொருத்தரிலே தங்கி வாழ வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. அல்லாஹ் தஆலா மனிதனை பரீட்சிப்பதற்காக, மனிதனுடைய அந்த சொத்து செல்வங்களை
சோதனை பண்ணுவதற்காக கூட இவ்வாறான ஏற்பாடுகளை அல்லாஹ் தஆலா செய்து வைத்திருக்கலாம். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, எனவே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எப்பொழுதும் உதவி புரிபவனாக, அவனுடைய தேவையை அறிந்து உதவி செய்பவனாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் தஆலா வட்டியை அழிக்கிறான், வயுர்பி ஸதகாத், நீங்கள் செய்கின்ற தர்மத்தை வளர்க்கிறான். தர்மம் இருக்கிறது, தர்மத்தின் மூலமாக ஒரு மனிதன் ஏழையாக மாட்டான். ஒரு தர்மம் செய்யப்படுகின்ற பொழுது அந்த தர்மத்தின் மூலமாக ஒரு மனிதன் ஏழையாக மாட்டான். எனவே ஒரு மனிதன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு ஈட்டம் பல துண்டை கொடுத்தாவது நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் நபி அவர்கள் நரகத்தோடு பணத்தை ஒப்பிட்டார்கள், சதக்காவை ஒப்பிட்டு கூறினார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணம் போய் வந்த பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியிலே அந்த சொர்க்கம் நரகத்திலே கண்ட நனவுகளையும் கெடுதிகளையும் கூறுகின்ற பொழுது ஒரு சஹாபி தோழரை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தோழரே, நீங்கள் சொர்க்கத்திலே மிகவும் லேட்டாக, தாமதமாக சொர்க்கம் செல்வதை கண்டேன். ஒரு நபி தோழர், அந்த நபி தோழருடைய அந்த தாமதத்துக்கு காரணம் என்ன என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உலகத்திலே செல்வ செழிப்போடு இருக்கிறீர்கள், இந்த செல்வ செழிப்புகள் ஒவ்வொன்றுக்கும் கியாமத்து நாளிலே கேள்வி கணக்கு இருக்கிறது. அந்த கேள்வி கணக்கிலே நீங்கள் மாட்டியிருப்பீர்கள். எனவே உங்களோடு உள்ள சஹாபாக்கள் எல்லாம் சொர்க்கம் போன பிறகு தாமதமாகத்தான் நீங்கள் சொர்க்கம் போவதை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே செல்வம் என்பது ஒரு புறத்திலே நன்மையாகவும் மறுபுறத்திலே கேள்வி கணக்கு கூடியதாகவும் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. செல்வம் மனிதனை சொர்க்கத்துக்குள்ளே கொண்டு போகும், ஆனால் எந்த அளவு அவசரமாக அது கொண்டு போகும் என்கிறதை முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் தஆலா செல்வந்தர்களுடைய கையிலே வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, அந்த வகையிலே ரமலானுடைய காலத்தை பொறுத்தவரையில் ஏழை எளியவர்களோடு அந்நியோன்யமாக நடக்கின்ற ஒரு மாதமாக அல்லாஹ் தஆலா ரமலான் மாதத்தை வைத்திருக்கிறான். ஷஹ்ருல் முவாசாத், முவாசாத் என்று சொல்வார்கள். முவாசாத் என்று சொன்னால் அந்நியோன்யமாக நடக்க வேண்டிய மாதம். எனவே அடுத்தவர்களோடு, பக்கத்து வீட்டார்களோடு, குடும்பத்தில் உள்ள வசதி அற்றவர்களோடு, ஊரில் உள்ள தேவையுடையவர்களோடு அந்யோன்யமாக நடந்து இந்த ரமலானை கண்ணியமாக கழிப்பதற்கு உதவி உபகாரம் செய்கின்ற ஒரு மாதமாக அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை வைத்திருக்கிறான். எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலே எங்களால் முடியுமான உதவிகளை அடுத்தவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தை பார்த்த பொழுது சொர்க்கத்துடைய ஒரு வாயிலில் அஸ்ஸதகத்து பி அஷ்ரி அம்சாலிஹா வல் கர்து பி 18, தர்மம் சதகா ஒன்றுக்கு 10 நன்மைகள் கிடைக்கும், வல் கர்து கடன் கொடுப்பது 18 மடங்கு நன்மைகள் கொடுக்கும் என்று எழுதப்பட்டிருப்பதை பார்த்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு நாங்கள் செய்கின்ற கடன், நாங்கள் கொடுக்கின்ற கடன் கூட சதகாவுடைய அந்த பட்டியலிலே பதியப்படுகிறது என்ற கருத்தை இன்னொரு ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. மாமின் முஸ்லிமின் யுக்ரிது முஸ்லிமன் கர்தன் மர்ரத்தைனி இல்லா கான கஸதகதிஹா மர்ரத்தன். ஒரு முஸ்லிமான மனிதன் இன்னொரு முஸ்லிமான மனிதனுக்கு 2 முறை கடன் கொடுக்கிறான். ஒரு முறை கடன் கொடுக்கிறான், 2வது முறையும் கடன் கொடுக்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் 2 முறை கடன் கொடுக்கிறாரோ
அவர் ஒரு சதக்கா செய்த நன்மையை பெற்றுக் கொள்வார் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, எனவே ஒரு அடுத்த மனிதனுடைய கஷ்ட நஷ்டத்தை அறிந்து அதற்கு தேவைக்கு ஏற்றதால் போல் பணமுடையவர்கள், வசதி உடையவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீசுகள் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எந்த அளவுக்கு என்றால், கடன் கொடுத்து விட்டீர்கள், மன் அந்தர முஅஸ்ஸிரன் அவ் வதஅ அன்ஹு அதல்லஹு அல்லாஹு ஃபீ ظில்லிஹி. ஒரு மனிதனுக்கு நீங்கள் கடன் கொடுத்திருக்கிறீர்கள், ஆனால் அவன் கடனை திருப்பி தருவதற்கு தாமதிக்கிறான், அவனுக்கு தர முடியாமல் இருக்கிறது. இந்த நேரத்தில் அவனுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கிறீர்கள், அவனுக்கு தவணை கொடுக்கிறீர்கள், அல்லது அவன் தர வேண்டிய கடனை விட்டு விடுகிறீர்கள் என்றால் அல்லாஹு தஆலா அவனுடைய கியாமத் நாளையிலே அவனுடைய அரிசுடைய நிழலிலே அந்த மனிதனுக்கு நிழல் கொடுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள். கண்ணியமான சகோதரிகளே, அடுத்ததாக ஒரு விடயம் தான் ஜக்காத். ஜக்காத் என்பது பணக்காரர்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பங்கு, தன்னுடைய சொத்துல உள்ள ஒரு பங்கு. இதை தன்னுடைய சொத்துல இருந்து ஒவ்வொரு வருடங்களும் பிரித்து விட வேண்டும். ஒவ்வொரு வருடங்களும் கணக்கு பார்த்து பிரித்து விட வேண்டும். கணக்கு பார்ப்பது அவர்களுடைய கடமை. யார் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதி உள்ளவராக இருந்து 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடம் கொடுக்காமல் அப்படியே அவர் மௌத்தாகுவாராக இருந்தால் அதனுடைய பாவம் அவரை சும்மா விட மாட்டாது. இது ஹதீஸுடைய கருத்து. அது ஒரு பாவம். இஸ்லாத்துடைய 5 கடமைகளில் 3வது இடத்தில் இருப்பதுதான் ஜக்காத். 3வது இடத்தில் இருக்கிறது. எனவே இந்த ஜக்காத்தை ஒவ்வொரு வருடமும், சில ஜக்காத்துகள் ஒவ்வொரு அறுவடைக்கு பின்னாலும் இப்படியெல்லாம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. உரியவர்கள், ஜக்காத்து வழங்குவதற்கு தகுதியானவர்கள் அவைகளை சரியான முறையிலே கணக்கு பார்த்து சாட்டு போக்குகள் சொல்லாமல் அவைகளை உரிய நேரத்திலே கொடுப்பது அவர்களுடைய கடமை. அடுத்தவர்களுடைய கடமை அல்ல, பணக்காரர்களுடைய கடமை. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நாங்கள் உங்களுக்கு தந்தவைகளில் இருந்து செலவு செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நாங்கள் தான் உங்களுக்கு தந்திருக்கிறோம், நாங்கள் தந்தவற்றை தான் கேட்கிறோம், எனவே அவைகளில் இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே ஜகாத் கொடுப்பதற்கு யாருக்கெல்லாம் தகுதி வந்துவிட்டதோ, யாரெல்லாம் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியானவராக இருக்கிறார்களோ அவர்கள் சாட்டு போக்கு சொல்லாமல் ஜக்காத்தை உரிய நேரத்திலே கொடுத்து விட வேண்டும். அவ்வாறு கொடுக்காமல் அவர்கள் இருப்பார்களாக இருந்தால் உலகத்திலே அல்லாஹு தஆலா உரிய நேரத்துக்கு மழையை பொழிய வைக்க மாட்டார். ஹதீஸுடைய கருத்துல வருகிறது. எந்த சமூகம் ஜக்காத்தை சரியான முறையிலே கணக்கு பார்த்து கொடுக்காமல் தடுத்து விடுகிறதோ அந்த சமூகத்தின் மீது மழை தடுக்கப்படும். ஆடு மாடு மிருகங்கள் இல்லை என்றால், காடு செடிகள் கொடிகள் இல்லை என்றால் இந்த சமூகத்துக்கு ஒரு சொட்டு மழை கூட பொழிய மாட்டாது என்று ஹதீஸிலே வருகிறது. கண்ணியமான சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக இருந்து அதனை இழுத்தடித்து சாட்டு போக்கு சொல்லி கொடுக்காமல் தடுத்து அல்லது பதுக்கி அல்லது ஒழித்து வைத்துக் கொள்வார்களோ, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நாளை கியாமத் நாளையிலே நரகத்துடைய பொட்டணிகள் அவர்களுடைய கழுத்துகளிலும் விலா எலும்புகளிலும் அவர்களுடைய முதுகுகளிலும் அவர் நரகத்துடைய பொட்டணிகள் வைத்து சூடு காட்டப்படும். ஆதாமா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும், ஆதாமா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும், இதுதான் நீங்கள் சேர்த்து வைத்த உங்களுடைய பொக்கிஷங்கள், இதோ ஒத்தனம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று. ஃபதூகு மா குன்னும் தக்னிசூன், நீங்கள் சேர்த்து வைத்தவைகளுக்கு பரிகாரம் இதுதான், சுவையுங்கள். ஃபதூகு, நல்லா சுவையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக குர்ஆனிலே மிக தெளிவாக வருகிறது. எனவே ஜக்காத்து கொடுக்க இருக்கிறவர்கள்
அது ஒரு கடமை என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது ஒரு கடமை. அடுத்தவர்களுக்காக அல்லது ஊரிலே சொல்லுகிறார்கள் அல்லது கேட்கிறார்கள் என்பதற்காக அல்லது ஏதோ கேட்கிறார்கள் என்பதற்காக கணக்குகள் பார்க்காமல் அப்படியே ஒரு தொகையை தூக்கி கொடுத்து தன்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று நினைப்பது கூட அது ஒரு தவறு. கணக்கு பார்க்காமல் ஒரு கணக்கை, ஒரு கோடி பொறுமதி இருக்கும், நான் ஒரு 10,000 ரூபாவை ஜக்காத்தாக கொடுத்து விடலாம் என்று யாராவது கொடுப்பார்களாக இருந்தால் அது கூட ஜக்காத்தாக எடுபட மாட்டாது. அது கூட ஜக்காத்தாக எடுபட மாட்டாது. நம்மில் அதிகமானவர்கள் அப்படித்தான் செய்வது போன்று தெரிகிறது. கணக்கு பார்க்க சோம்பரத்தனம் அல்லது கணக்கு பார்ப்பதற்கு டைம் இல்லை அல்லது கணக்கு பார்த்து உரிய அந்த அளவையை எடுப்பதற்கு சந்தர்ப்பம் ஒன்றில்லை என்பதற்காக நினைத்த ஒரு தொகையை அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் அறிந்தவன், என்னுடைய ஒரு பங்கை நான் கொடுத்து விடுகிறேன், என்னுடைய குத்தம் ஏதாவது இருந்து அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று யாராவது கருதி அவ்வாறு செய்வார்கள் என்றால் அவர்களுடைய பொறுப்பிலே அவர்கள் மௌத்தானாலும் அது கடனாக எழுதப்படும். ஜக்காத் கொடுத்த பட்டியலில் அவர்கள் வரமாட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மா ரஸக்னாக்கும், நாங்கள் உங்களுக்கு தந்தவற்றிலிருந்துதான் உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் தந்தவற்றைத்தான் தாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள், ஜக்காத்து கேட்கிறார்கள். நபியுடைய காலத்தில் ஜக்காத்து கொடுத்த கொஞ்சம் பேர் ஜக்காத்து கொடுக்காமல் தடுத்து கொண்டார்கள், நிறுத்தி கொண்டார்கள், கொடுக்க மறுக்கிறார்கள். இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களோடு யுத்தம் செய்வதற்கு தயாரானார்கள். ஜக்காத்து தர மறுத்தவர்களோடு யுத்தம் செய்வதற்கு தயாரானார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், ஜக்காத்து தரவில்லை என்பதற்காக யுத்தம் செய்ய துணிகிறீர்களே, என்ன நியாயம் என்று கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நபியுடைய காலத்திலே ஒரு ஒட்டகத்தை ஜக்காத்தாக கொடுத்த பொழுது அதனுடைய மூக்கனான் கயிறையும் யாரு சேர்த்து கொடுத்திருக்கிறாரோ இந்த முறை ஒட்டகத்தை கொடுப்பேன், மூக்கனான் கயிறை தரமாட்டேன் என்று யார் சொல்லுவாரோ அவரோடு கூட நான் போரிடுவேன் என்று சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். பாருங்கள், அப்ப எந்த அளவுக்கு ஜக்காத் இஸ்லாத்திலே மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. அது மூன்றாவது கடமை. எனவே ஜக்காத்துடைய விடயத்திலே பொறுப்பானவர்கள், தகுதியானவர்கள் கட்டாயம் அதை பார்த்து கொடுத்து விட வேண்டும். அடுத்ததாகத்தான் அதை முறையாக கொடுக்க வேண்டும். ஆரம்பத்திலே 2-3 ஹுத்பாக்களிலே சொல்லப்பட்டது போன்று அதனை முறையாக கொடுத்து விட வேண்டும். இந்த முறையும் போன முறையும் அதற்கு முந்தின முறையும் இன்னாருக்குத்தான் கொடுத்தேன், கடந்த 2 வருடங்களாக இன்னாருக்குத்தான் கொடுத்தேன், இந்த வருடமும் அவர் என்னை நம்பி இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் கொடுத்தது ஜக்காத் அல்ல. 2 முறை 2024 25 2024 இன்னாருக்குத்தான் என்னுடைய ஜக்காத்து பணத்தை நான் கொடுத்தேன், இந்த வருடமும் அவர் என்னை நாடி வருகிறார் என்றால் நீங்கள் கொடுத்தது ஜக்காத் அல்ல. உங்களுடைய ஜக்காத்தினால் அவர் பிரயோஜனம் அடையவில்லை. உங்களுடைய ஜக்காத் அதனுடைய உண்மையான அந்த அசராத்தை, வெளிப்பாட்டை அந்த மனிதன் பெற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் ஜக்காத்து கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக அவன் கையேந்தாத அளவுக்கு அவனை உருவாக்கி விட வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து அதனை அழகான முறையில் கொடுத்து விட வேண்டும். கண்ணியமான சகோதரிகளே, எனவே இவ்வாறான ஜக்காத்தை நாங்கள் உரிய நேரத்திலே கொடுப்போமாக இருந்தால் கண்ணியமானவர்களை அதிலிருந்து எங்களுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக ஜக்காத்து எடுக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இந்த விடயத்திலே நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஜக்காத் எடுப்பதற்கு தகுதி உள்ளவர் தானா என்று நாங்கள் முதலிலே எங்களிடத்தில் ஃபத்வா கேட்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்குள்ளாலையும் ஒரு முஃப்தி இருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முஃப்தி இருக்கிறார். அதுதான் முதலாவது முஃப்தி, உள்ளம், மனிதனுடைய உள்ளம்.
என்னுடைய உள்ளத்திலே முதலாவது கேளுங்கள், நான் ஜக்காத் எடுப்பதற்கு தகுதியுள்ளவன் தானா, நான் எந்த எந்த கேட்டகரியில இருக்கிறேன் என்று பத்துவா கேளுங்கள், அல்லது தெரிந்த உலமாக்களிடத்தில் கேளுங்கள், எனக்கு ஜக்காத் எடுக்கிறதுக்கு நான் தகுதிதானா என்று தெரிந்து விளங்கிக் கொண்டு நான் ஜக்காத்துக்கு கை நீட்ட வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக அதற்கும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். அடுத்தவனுக்கு சேர வேண்டிய அந்த பணத்தை தான் சுரண்டி எடுத்து அதனை விழுங்கிய வேதனைக்கு நாங்கள் ஆளாக வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, எனவே சதகாக்களையும் தாராளமாக செய்வோம், ஜக்காத்தையும் உரிய முறையிலே நிறைவேற்றுவோம். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய இந்த மாதத்திலே கொடுக்கின்ற இந்த நல்ல காரியங்களுக்கு பன்மடங்கு நன்மைகளை அதிகப்படுத்தி தருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய இந்த பாக்கியத்தை அழகான முறையிலே கழித்து, இந்த ரமலானிலே நபி அவர்கள் என்னென்ன நலவுகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்களோ அந்த நலவுகளை நாங்களும் அடைந்து, என்ன கெடுதிகளை விட்டும் இந்த ரமலானிலே பாதுகாப்பு தேடினார்களோ அவைகளை விட்டும் நாங்களும் தவிர்ந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக ஆகிக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ரமலானுடைய அனைத்து பாக்கியங்களையும் எங்களுக்கு நீ நசீபாக்கிடுவாயாக. ரமலானிலே யாரெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை பெற்றார்களோ பெற இருக்கிறார்களோ அந்த கூட்டத்தில் எங்களை நீ சேர்த்தருள்வாயாக. நரகத்தை விட்டும் எங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. உன்னுடைய மேலான ரஹ்மத்தையும் மகபூரத்தையும் பாவ மன்னிப்பையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யாரெல்லாம் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாரெல்லாம் எங்களிடத்தில் துஆ செய்யுமாறு கேட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யார் யாரெல்லாம் நாங்கள் துஆ செய்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய துஆவை உன் தனிப்பெரும் கிருபை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபயா இபாதல்லாஹ் ஊஸீக்கும் வஇய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ் وأحثكم على طاعته وأصدركم عن معصيته. إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد وشرعه النبي صلى الله عليه وسلم. بين ذلك في سيرته الجميلة ولم تبق في قلبه زخرفة الدنيا، وهو الذي قال الدنيا جيفا وطلابها كلاب. وفي العالم فرقتان تعيشان، فرقة قد غرتهم الحياة الدنيا وفرقة أرغبوا في الآخرة وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكونوا من الفرقة الثانية تدخلوا في دار السلام فرحا وسرورا، ولا تكونوا ممن طغى وأطغى ولا من المغترين المذلين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام. والله تعالى يقول: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يمحق الله الربا ويربي الصدقات والله لا يحب كل كفار نثيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد. الحمد لله الواحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. ونشكره شكرا لا يعد. وأشهد أن لا إله إلا الله ولا رب غيره. وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك عليه. اللهم ارض عن ساداتنا الخلفاء الراشدين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وسيدنا عثمان بن عفان
رضي الله عنه وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه وعلى سائر الصحابة رضوان الله عليهم وعلينا ومعهم وفيهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات مولانا يا رب العالمين. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. ربنا لا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله يرحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.